ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் தமிழ் அகாடமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 6th EL 2ல் சிறகின் ஓசை பார்க்க போகிறோம். பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. பல பறவைகள் இடம் பெயருது, அங்கே இங்கே சுற்றி வருது, அது சுற்றி வர்றது வலசை போதல் என்று பெயர். நீர்வாழ் பறவைகளை நீருக்காக தான் வலசை போகுது, அதனால் நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றுக்காக தான் பறவைகள் அதோட உணவுக்கு அது எங்கே போய் தங்குறதுக்கு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்காகத்தான் அது இடம்பெறுகிறது. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெறுகின்றன. ஓகே, பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை செல்கின்றன. வடக்குன்னா பறவை இனனாலும் சரி விலங்கு இனனாலும் சரி நல்லா உட்காந்து சாப்பிட்ருவோம். அதனால் வடக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை செய்கின்றன. வலசையின் போது உடலில் ஏற்படும் மாற்றங்கள். தலையில் சிறகு வளரும். ஆமாம், கொஞ்சம் வளர தலையில் சிறகு வளரும். இறகுகளில் நிறம் மாறும். உடலில் கற்றையாக அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கற்றையாக முடி வளரும். இறகுகளில் நிறம் மாறும். தலையில் சிறகு வளரும். இதெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்து புலவர் நாராய் செங்கல் நாராய் எனும் பாடலை எழுதியுள்ளார். இப்போ எப்படி யோசிக்கிறோன்னா சத்திமுத்த புலவர். அப்புறம் தென் திசை குமரி ஆடி திசைக்கு ஆகுவீர் ஆயேன் எனும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. அந்த குமரி இருக்காளா, இந்த குமரிக்கு என்ன அப்படின்னா முத்தம் கொடுக்கணும்னு அவங்கள செங்கலை வச்சு அடின்னு அடித்து நாராக கிழிச்சிருந்தாங்க. அப்போது செங்கல் நாராக கிழிக்கிறதுனா யார் முத்தம் கொடுத்ததுனால சத்தி முத்த புலவர். யாருக்கு? குமரிக்கு. அப்போ தென் திசை குமரி ஆடி திசைக்கு ஏகுவீர் ஆயினும் நாள் வந்தாலும் சத்தி முத்த புலவர் தான். நாராய் செங்கல் நாராய் சத்தி முத்த புலவர். ஓகேங்களா? எனும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. ஓகேங்களா? ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலும் குறிப்பிட்டுள்ளன. ஐயோ அப்பா, இங்கே எவ்வளோ இது வருது, இது எங்கேருந்து தான் வரனே தெரியல. செங்கல் நாரைகள் அப்படின்னு சொல்லி எங்கேருந்து வருதுனே தெரியல. ஐயோ அப்பா, எங்கேருந்து வருதுனே தெரியல அப்படிங்காங்க. ஐரோப்பாவிலேருந்து வருது. ஓகேங்களா? வெளிநாட்டு பறவைகள் புகலிடமாக நம்ம மேக்ஸிமம் நம்ம வெளிநாட்டிலேருந்து எங்கேருந்து யார் வந்தாலுமே நம்ம தமிழ்நாட்டில் எப்பவுமே ஒரு புகலிடமாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்க தான் செய்வோம். வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை சிட்டுக்குருவி தான். ஓகேங்களா? சிட்டுக்குருவி ஆண் தொண்டை கருப்பாக இருக்கும், உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் சிட்டுக்குருவிக்கு உடல் முழுவதும் மங்கிய பழுப்பாக ஃபுல்லாக. பெண்கள்னால ஒரே ஒரு ஆப்ஷன் மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க. ஆண்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? 2 வாய்ப்பு இருக்குது, பெண்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவி பெண், உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு, ஆணுக்கு தொண்டை கருப்பு, உடல் பகுதி அடர் பகுதி. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை. ஓகேங்களா? 3 to 6 முட்டையிடும். 3 to 6 முட்டையிடும். 14 நாள் அடகாக்கு. ஓகேங்களா? 15வது நாள் முட்டை குஞ்சு வந்துடும். முதல்ல 10 to 13 வருஷம் வாழும். 10 to 13 வருஷம் வாழுது. 14 நாள் அடகாச்சு 10 to 13 இயர் வாழுது. 14 நாள் அடகாக்கு 15வது நாள் குஞ்சு வெளியே வந்துடும். 3 to 6 முட்டை போடும். எப்படின்னா 3 to 6 முட்டை போடும், 14 வருஷம் வாழும். ஓகேங்களா? 10 to 13 வருஷம் வாழும், 14 நாள் அடகாக்கும், 15வது குஞ்சு பொரிக்கும். அடுத்து என்னென்னா துருவ பகுதியை தவிர மனிதன் வாழும் இடங்களிலெல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. எங்கே தவிர? துருவ பகுதிகள் தவிர. இப்போ ஒரு இடம் துருன்னு சகதியாக இருந்துச்சுன்னா அங்கே சிட்டுக்குருவிகள் கால் சிக்கிக்கிறோம் வாழாது. அதனால் துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களிலெல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவி வாழ்கிறது. ஓகே, இமயமலையில் 4000 மீட்டர் தொலைவில் கூட வாழ்கின்றன. அதாவது இது என்னென்னா 4 இமயமலையில் 4000 மீட்டர் தொலைவில் கூட வாழ்கின்றன. ஓகேங்களா? வாழ்நாள் 10 to 13 ஆண்டுகள். இப்போது 4000 மீட்டர் இது என்னன்னு பாருங்கன்னா, கப்பல் பறவை இருக்குல்ல, பின்னாடி வரும் சேர்ந்த மாதிரி சொல்கிறேன். உருவத்தில் சிறியது ஆனாலும் வேகமாக பறக்கும் பறவை. அதனால தான் விரைவாக செல்வனை சிட்டாய் பறந்து விட்டான் என்று கூறுகிறோம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, பாரதியார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, இது எல்லாமே பாரதியார் தான். இந்தியாவில் பறவை மனிதர் அப்படின்னாலே சலீம் அலி. ஓகேங்களா? பறவைக்கு கூட சளி பிடிக்க தான் செய்யும். ஓகேங்களா? பறவை மனிதர் சலீம் அலி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் பேர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி. ஓகேங்களா? சிட்டுக்குருவியெல்லாம் அழிக்கக்கூடாது. அதனால தான் அலின்னு ஒருத்தவர் சிட்டுக்குருவி பறவை மனிதர், அவரே பறவைகளை அழிக்கக்கூடாது, பறவை மனிதர் சலீம் அலி. சிட்டுக்குருவி அது இனம் தானே, அது அழிக்கக்கூடாது. அதனால தான் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவருடைய இதுக்கு பேர் வச்சுருக்காரு. யார்? சலீம் அலி. அழிக்காதவர். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. யார்? பறவை அழிக்க முடியாத ஒருத்தர் தான் சொல்லியிருப்பா, சலீம் அலி. உலகிலேயே நெடுந்தொலைவி 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா. ஓகேங்களா?
இந்த ரொம்ப தூரம் போகுது, ரொம்ப தூரம் போயிட்டு வந்ததுனால இதுக்கு வந்து ரொம்ப ஆரத்தி எடுக்காங்க. ஆரத்தி எடுத்து வரவேற்காங்க. எப்படி ஆரத்தி எடுக்காங்க அப்படின்னா, இந்த சைடு ஒரு 2 பேர், அந்த சைடு மொத்தம் 4 பேர் நின்று அந்த ஒரு பெரிய பிளேட்டை வச்சு தட்டு பிடிக்காங்க. இந்த சைடு 2 பேர், இந்த சைடு 2 2 2 0 மற்ற யாருமே கிடையாது. 0 0 0 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை போல யாருக்கு ஆரத்தி எடுக்காங்க? ஆர்டிகாலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. எதுக்கு ஆரத்தி எடுக்காங்க? ரொம்ப தூரம் பறந்துட்டு வந்ததுனால ஆரத்தி எடுக்காங்க. எப்படி ஆரத்தி எடுக்காங்க? இந்த சைடு 2 பேர், இந்த சைடு 2 பேர், மற்ற இடத்துல 0 0 22,000 கிலோமீட்டர். பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. ஓகேங்களா. சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. இது என்ன அப்படின்னா மார்ச் 20 மார்ச் மாதம் இந்த எக்ஸாம் டே என்ன தான் வந்தாலுமே மார்ச் மாதமும் இந்த சிட்டுக்குருவிகளுக்கு நம்ம ஏற போட தான் செய்யும். அதுக்காக மார்ச் மாதம் வச்சுக்கோங்க. 20 அதுக்கு வந்து 2 கால், மற்ற கால் கிடையாது. 2 போட்டு 0. சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. ஓகேங்களா. கடலை தாண்டுறது, கடலுக்குள்ளே கப்பல் போகும், அதனால கடலை தாண்டி பறக்கும். கடல் வந்துட்டுனா கப்பல் பறவை போட்டுருங்க. இது தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். ஓகேங்களா. இது வந்து நம்ம இதில் வந்து என்ன அப்படின்னா தரை இறங்காமல் சுற்றி இந்த கப்பல் உள்ள சென்டரில் போகுதுன்னா 4 பக்கமும் சுற்றி தண்ணீராக இருக்கும். 400 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. இது கப்பல் கூளைக்கடை பறவை, கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. இப்போ 400 கிலோமீட்டர். இப்போ இதில் ஒன்று படித்தோம், உலகிலே நெடுந்தொலைவு ஆரத்தி எடுக்காங்க. ஆரத்தி எடுக்கிறதுனால இங்கே 2 பேர், இந்த சைடு 2 பேர் நின்று ஆரத்தி எடுக்காங்க. 22,000 கிலோமீட்டர். எதுக்கு? நெடுந்தொலைவு பறந்து வந்ததுனால. 400 கிலோமீட்டர் வந்து என்ன அப்படின்னா தரை இறங்காமல் கப்பலுக்குள்ளே வந்து 4 பக்கமும் தண்ணி இருக்குது. 4 பக்கமும் தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே 400 கிலோமீட்டர். இன்னொன்று வந்து இமயமலையில் 4000 மீட்டர் தொலைவில் கூட வாழ்கிறது. இமயமலைன்னு வச்சுக்கோங்களேன். இது மீட்டர் கணக்கில் தான் இருக்குது, இதெல்லாம் கிலோமீட்டரில். இமயமலையில் 4000 கிலோமீட்டர் 4000 மீட்டர் தொலைவில் கூட வாழ்கின்றன. இமயமலைக்கு மட்டும்தான் மீட்டர் போட்டிருப்பாங்க. இந்த